Hi friends, welcome back to my channel. This is Sharbhalakshmi. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா போர்ட் மேக்கிங் processல ஃபைனல் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா போர்டை ஸ்மூத்தன் பண்றது. அதுக்கு நான் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி ஸ்மூத்தன் பண்றேன் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். சோ அதுக்கு மெயினா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க மெஷின் பாத்தீங்க அப்படினா Turtle Orbital sander ST961. சோ இந்த சாண்டிங் மெஷின் யூஸ் பண்ணி தான் ரொம்பவே ஸ்பீடாவும் and நிறைய போர்டும் என்னால வந்து ஸ்மூத்தன் பண்ண முடியும். சோ இனிஷியலா நானுமே இப்படி தான் ஸ்மூத்தன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா எமரி ஷீட் யூஸ் பண்ணிவிட்டு சர்க்குலர் மோஷனில் தான் நான் ஸ்மூத்தன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது நிறைய போர்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்மூத்தனிங் ப்ராசஸ் எனக்கு எந்த அளவுக்கு ஃபைனாக கிடைக்குதோ ஸோ அப்போ தான் நமக்கு போர்டோட ஃபினிஷிங்குமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் நிறைய போர்டெலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஸோ அது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு போர்டுக்கும் ஸ்மூத்தன் பண்ணும்போது உங்களுக்கு நிறையவே டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஸோ இந்த சாண்டிங் மிஷின் வந்து உங்களுக்கு அந்த ப்ராசஸை ரொம்பவே ஸ்பீடப் பண்ணி கொடுக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அமேசான்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அண்ட் இதோட ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுள் தான். ஸோ இப்போ நீங்கள் நிறைய போர்டெலாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் மாதிரி இருக்குது இல்லையா, ஸோ இதில் வந்து நம்மளோட எமரி ஷீட்டை நம்ம இதில் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் நமக்கு ஈவனாக கிடச்சிருக்கிறதுனால நமக்கு ஸ்மூத்தன் பண்ணும்போது ஒரு ஈவன் கோட் ஆஃப் ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். ஸோ இது ரெண்டு பக்கமுமே எப்படி தான் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிளிப் மெக்கானிசம் மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ அதை நீங்கள் அன்லாக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் நமக்கு அந்த ஷீட்டை இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், பார்த்தாவே தெரியும். ஸோ நல்லா அதை புஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எமரி ஷீட்டை வந்து அதில் எடுக்க முடியும். திருப்பி அதே மாதிரி தான் நீங்கள் அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியதாக உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ் பண்ணிட்டீங்க அந்த ஷீட்டை அப்படின்னா அந்த ஷீட்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஷீட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஷீட்டை நீங்கள் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணாமல் அண்ட் நீங்கள் இந்த மாதிரி சாண்டர் மிஷின் இந்த மாதிரி மிஷின்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த எமரி ஷீட்டோட கிரைன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப போர்ட் தேய்க்கும் போது ரொம்ப இருக்கிற எல்லா லேயரிங்குமே எடுக்காமல் ரொம்ப கிராஜுவலாக அதை வந்து ஸ்மூத்தன் பண்ணும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி ரெண்டு பக்கமும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த சைஸுக்கு நீங்கள் அந்த ஷீட்டை கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த போர்டை ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்பவே சிம்பிளாக நமக்கு அந்த பட்டன் சிஸ்டம் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு நார்மலாக நமக்கு பட்டன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு பைக்லலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பட்டன் மெக்கானிசம் தான். ஸோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ உங்களோட போர்டை லேயரிங் கோட்லாம் நீங்கள் 6 டைம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண வேண்டியதா அப்படின்னா நார்மலாக ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சுட்டு நல்ல சர்க்குலர் மோஷனில் நம்ம இந்த மிஷினை வந்து யூஸ் பண்ணாவே போதும், உங்களுக்கு நல்லாவே எனக்கு ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும். ஸோ யூஸ் பண்ணும்போது நல்லா டைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த போர்டை தேய்க்கணும் அண்ட் கொஞ்சம் ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் ஈவனாக உங்களால் ஸ்மூத்தன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இன்னும் கூட நான் வந்து கிளியராக அந்த ஸ்மூத்தனிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவோட எண்டில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தாஞ்சூர் பெயிண்டிங் ரிலேட்டட் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்யூச்சரில் எல்லா வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ ஒன்ஸ் நான் வந்து அதை ஈவனாக தேய்ச்சிட்டேன் அப்படின்னா ஒரு கிராஜுவலாக எல்லா இடத்துலையும் தேய்ச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே அந்த டஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஸ்மூத்தன் பண்ணுங்கள். ஸோ தட் ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு அந்த போர்ட் ரொம்பவே ஃபைனராக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இன்னும் க்ளீனாக காமிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ நல்ல ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சுட்டு ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த எட்ஜிலேருந்து ஆரம்பித்து நல்ல ஒரு சர்க்குலர் மோஷனில் கிராஜுவலாக டாப் சைடு எடுத்துகிட்டு போங்க. ஸோ அப்படியே ஃபுல் ஏரியாவும் கவர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனாக அந்த போர்டு வந்து உங்களுக்கு ரொம்ப போட்டு தேய்க்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஈஸியாக ஒரே நேரத்தில் உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா கம்ப்ளீட் ஏரியாவுமே ஸ்மூத்தன் ஆகும். அண்ட் இந்த ஸ்டெப் ப்ராசஸ் வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், அதாவது போர்ட் ஸ்மூத்தன் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் எனக்கு இந்த மிஷின் கிடச்சிச்சு. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.